வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் இகேஇபி நிகழ்ச்சியில் உங்களை தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு முழுவதும் இருந்து பொதுமக்கள் எழுப்பக்கூடிய மருத்துவ வினாக்களுக்கு நாங்கள் பதிலளித்து வருகிறோம். அந்த வகையில் பேராவூர்ணியைச் சேர்ந்த திரு மலைச்சாமி, அவருக்கு வயது 51 ஆகிறது. நான் மிகவும் உடல் பருமனாக இருக்கிறேன். அந்த பயத்தின் காரணமாகவே நான் வருடம் ஒரு முறை மாஸ்டர் செக்கப் செய்து கொள்கிறேன், முழு உடல் பரிசோதனை செய்து கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறை செய்யும் பொழுதும் எனக்கு டயபெட்டிஸ், சுகர் மற்றும் பிபி போன்ற எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த விட்டமின் டி எனப்படக்கூடிய அந்த வைட்டமின் எனக்கு மிகவும் குறைவாக உள்ளது என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு தடவையும் அதற்காக சில சப்ளிமெண்ட்டை எனக்கு தருகிறார்கள். இந்த வைட்டமின் டி என்றால் என்ன, இதை நான் எப்படி நிவர்த்தி செய்வது? அரசு துறையிலே நான் பணி செய்து வருகிறேன். எனக்கு பெரிய அளவில் உடல் உழைப்பு கிடையாது. காலையில் 8 மணிக்கு நான் அலுவலகத்திற்கு சென்றால் நான் திரும்பி வருவதற்கு 8 மணி ஆகிவிடும். இதுதான் என்னுடைய சுருக்கமான என்னுடைய உடல்நிலை பற்றிய குறிப்பு. இதற்கு ஒரு தகுந்த ஆலோசனை சொல்லுங்களேன். திரு மலைச்சாமி அவர்கள் தகுந்த நேரத்தில் இந்த வினாவை எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்குற எல்லா விதமான மாஸ்டர் செக்கப்லேயும் ஒரு இன்வேரியபிளாக சுகர் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ, பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டி மட்டும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா ரிப்போர்ட்லேயுமே வருது. ஸோ இந்த விட்டமின் டி பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க வேண்டிய அளவு 40லேருந்து 60. ஆனால் 40க்கு மேலே யாரும் மெயின்டைன் பண்ணதான் எனக்கு தெரியல. ஈவன் நானே ஒரு வைட்டமின் டி எடுத்தேன், எனக்கு 14 தான் இருக்குது. ஸோ இப்படி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா 14, 20, 25 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆராய்ச்சிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, தரவுகளின்படி கிட்டத்தட்ட 60லேருந்து 85% இந்தியர்களுக்கு இருக்க வேண்டிய வைட்டமின் அளவு, டி அளவு இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வந்திருக்கு. சரி, இந்த வைட்டமின் டியினுடைய அவசியம் என்ன? எதற்காக இந்த வைட்டமின் டி? இது ஒரு ஆஃப்லேட்டாக தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5லேருந்து 10 வருஷமாக தான் மாஸ்டர் செக்கப்பில் இந்த வைட்டமின் டி ஒரு எசென்சியல் பார்ட்டாக சேர்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வைட்டமின் டி பண்ணியதாக ஞாபகம் இல்லை. ப்ராப்ளி ஒரு ஏதாவது எலும்பு பிரச்சனைன்னு போனீங்கன்னா எலும்பு முறிவு மருத்துவர்கள், ஆர்த்தோ டாக்டர்ஸ் வைட்டமின் டி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்வேரியபிளாக எந்த துறையை சார்ந்த மருத்துவர்களாக இருந்தாலும் இப்போ நாங்கள் வைட்டமின் டிக்கு ரொம்ப மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, இந்த வைட்டமின் டியினுடைய பங்கு என்ன நம்ம உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் டி தான் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து இருக்கக்கூடிய கால்சியம் அண்டு பாஸ்பரஸை குடல்லிருந்து உறிஞ்சி ரத்தத்தில் சேர்த்து, ரத்தத்திலிருந்து கால்சியம் அண்டு பாஸ்பரஸை எலும்புக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த எலும்பை உறுதியாக கட்டமைப்பதில் இந்த வைட்டமின் டிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஈவன் கிட்னியிலேருந்து கால்சியம் வெளியே போகிறத கூட அது தடுத்து உரியுது. ஸோ வைட்டமின் டி உங்களுக்கு இல்லை என்ன அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்வளவு தான் கால்சியம் சத்துள்ள உணவுப் பொருளை சாப்பிட்டாலும் நீங்கள் உங்கள் குடல்லிருந்து அந்த கால்சியத்தை உரிவதற்கு உங்களுக்கு அந்த வைட்டமின் டி அவசியம். வைட்டமின் டி இல்லைன்னா அந்த கால்சியம் ரத்தத்தில் வந்து உங்களுக்கு சேராது. ஸோ உங்களுடைய எலும்புகள் ஷேப் எல்லாம் மாறுபடும். அதான் ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாயிரும், ஆஸ்டியோ மலேசியான்னு சொல்லுவாங்க. 45 வயசு கடந்தவங்களுக்கு அந்த எலும்புகள்லாம் நொறுங்கும் தன்மை உடையதாக மாறிடும், ஆஸ்டியோபோரோசிஸ். அதனால தான் 50 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்த உடனே ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலும்பு முறிவு, ஃப்ராக்சர் வந்து வர்றதுக்கு காரணம். அதனால் இந்த வைட்டமின் டி வந்து அவசியம், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. இது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கடந்த அரை நூற்றாண்டு காலமாகவே எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இப்போ சில ஆராய்ச்சி முடிவுகளின்படி என்ன சொல்கிறாங்க, வைட்டமின் டி குறைவாக இருப்பதனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தூக்கமின்மை, நீங்கள் பிரெயின்லேருந்து வந்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறாங்க, தூக்கமின்மை வரலாம், டிப்ரெஷன் வரலாம், லங்ஸுடைய ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி இன்ஃபெக்ஷன், எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியில் மிக முக்கிய பங்கு வைட்டமின் டி ஆற்றுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க ஹார்ட்டில். இப்படியே நீங்கள் போனீங்கன்னா நிறைய கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் வர்றதுக்கு கூட ஒரு காரணம்னு சொல்கிறாங்க வைட்டமின் டி டிஃபிஷியன்சி. அதனால்
மாஸ்டர் செக்கப்லேயே எந்த செக்கப்பில் ஒரு வைட்டமின் டி கண்டுபிடிச்சா வேலை எங்களுக்கு என்னென்னா வைட்டமின் டியை உடனே சப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது. சரிங்களா? சரி, இவ்வளவு வைட்டமின் டி இவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்க இந்த வைட்டமின் டியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக கடவுள் வந்து வைட்டமின் டியை நம்மளே அதை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லியுமே ஒரு மதியானம் ஒரு 11:30 2 மணி வெயிலில், அப்போ தான் அந்த யூவி ரேஸ் நிறைய வர்றதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, புற ஊதா கதிர்கள். அந்த யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம உடலில் 40% ஸ்கின், நீங்கள் போய் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஃபுல்லாக பேண்ட் எல்லாம் போட்டுட்டு எக்ஸ்போஸ் ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய உடலில் 40% பகுதி தெரியும்படியாக ஒரு 20 நிமிஷம் அந்த 11:30 அந்த 3 மணி வெயிலில் நிற்கும்போது உங்களுடைய சூரிய கதிர்கள் அங்கே படும்பொழுது என்ன ஆகுது, ஸ்கின்ல 70 ஹைட்ரோ கொலஸ்ட்ரால்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம உடம்புக்கு அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த 70 ஹைட்ரோ கொலஸ்ட்ராலுங்கிற இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் அந்த சூரிய ஒளி பட்ட உடனே வைட்டமின் டியாக மாறுது. அந்த வைட்டமின் டி மாறுது இல்லையா, இந்த வைட்டமின் டி உடனே கால்சியத்தை உரியிற சக்திலாம் இதுக்கு வராது. இந்த வைட்டமின் டி வந்து லிவர்லேயும் கிட்னிலையும் அடுத்தடுத்து வேதி மாற்றம் செய்யப்பட்டு, ஹைட்ராக்சிலேஷன் சொல்லி வேதி மாற்றம் செய்யப்பட்டு, அதற்கப்புறம் 125 ஹைட்ராக்சி வைட்டமின் D3 வரும். இதுதான் ஸ்ட்ராங் வைட்டமின். இதுதான் நம்மளுடைய எல்லா வைட்டமினுடைய ஃபங்க்ஷனுக்கும் காரணம். அப்போ உண்மையில் ஒருத்தருக்கு வந்து வைட்டமின் டி நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் ஸ்கின் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக சன் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக தேவை. குறிப்பாக 40% உடல் தெரியும்படியாக நிற்கணும். அதற்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக கல்லீரலும் கிட்னியும் சிறுநீரகமும் ஃபங்க்ஷன் ஆகணும். இந்த 3ல் ஏதாவது ஒரு நீங்கள் சன் எக்ஸ்போசர் இல்லைன்னா வைட்டமின் டி கிடைக்காது. லிவர் பாதிப்போ கிட்னி பாதிப்போ இருந்தாலும் கிடைச்ச வைட்டமின் டி சன் எக்ஸ்போசர் மூலம் கிடைச்ச வைட்டமின் டி வேலையும் செய்யாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஃபுட்டில் என்ன மூலம் எனக்கு கிடைக்கும் வைட்டமின் டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஜிடேரியனில் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே இருந்தால் கூட மஷ்ரூமில் காளான், அதுவும் ஒரு காட்டில் சன் எக்ஸ்போசரில் வளர்ந்த ஒரு காளான் தான் ஓரளவுக்காவது அந்த வைட்டமின் டியை உற்பத்தி பண்ண முடியும். பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய காளான், நிழல்களில் வளரக்கூடிய காளானுக்கு பெரிய அளவில் சக்தி இல்லைன்னு சொல்கிறாங்க வைட்டமின் டி. ஸோ இதிலிருந்து கிடைக்கிற வைட்டமின் டி வந்து வைட்டமின் D2ன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு எர்கோ கால்சிஃபரில் அதுவும் ஒரு டைப் ஆஃப் வைட்டமின் டி தான். அதுவும் நல்ல வேலையை செய்யுது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, மஷ்ரூமை தவிர மற்ற தாவர சத்துக்களில் எதுலேயுமே வைட்டமின் டி பெரிய அளவில் இல்லை. ஸோ நீங்கள் எதை முழுசாக நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்குன்னா, குறிப்பாக மீன்களை. ஸோ மீன் வகையில் ஃபிஷ்ஷில் எஸ்பெஷலி நம்ம தமிழில் சொல்லுவாங்க காணாங்கெளுத்தி மீனும் மத்தி அல்லது சால மீன்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் தான் வைட்டமின் டி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 கிராம் இந்த மீன்களை டெய்லி 100 கிராம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் டியில் 50% இது ஃபுல்ஃபில் பண்ணுது. ஒருவேளை நீங்கள் 200 கிராம் மீனை சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான எல்லா வைட்டமின் டியும் உங்களுக்கு கிடைச்சிருது. இப்படி தான் நீங்கள் வைட்டமின் டியை தேர்ந்தெடுக்க முடியும். இல்லை நான் வெஜிடேரியன் ஃபிஷ்ஷை சாப்பிட முடியாது, அதற்கு வேறு ஏதாவது மாற்று வழி சொல்லுங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொட்டீனாக நம்ம சோய் மில்க்கு, ஆல்மண்ட் மில்க்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் பல்வேறு விதமான கடைகளில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் இதில் ஆர்டிஃபிஷியலாக இந்த வைட்டமின் டியை சேர்த்தே இதெல்லாம் வருது. நம்மளுக்கு சில பருப்புகளில் கூட இந்த வைட்டமின் டி சேர்த்து வருது. அதை நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ நீங்கள் அந்த சாய் மில்க்கையோ அந்த ஆல்மண்ட் மில்க்லாம் பாதாம் பால்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அதோட வைட்டமின் டியை கமர்ஷியலாக அவங்க சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வகையில் நீங்கள் வைட்டமின் டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வைட்டமின் டி டிஃபிஷியன்ஸை எப்படி போக்குறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் சன் எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் உணவு வகைகள், அதற்கப்புறம் என்ன அளவு இருக்குங்கிறத பொறுத்து. நான் சொன்னேன் உங்களுக்கு 40 to 60 தான் நார்மல். எஸ்பெஷலி 30க்கு கீழே போச்சுன்னா வைட்டமின் டி இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். சில பேருக்குலாம் 12க்கு கீழே இருக்கும். அப்போ உங்களுக்கு வைட்டமின் டி சப்ளிமெண்ட்டை மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதை நீங்கள் முறையாக எடுத்துக்கணும். ஸோ வைட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ பண்ணுற ஆராய்ச்சியில் தெரியுது. அது போன் ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் எல்லா வகையிலும் வைட்டமின் டி பங்கேற்றிருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால திரு மலைச்சாமி அவரை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒபிஸாக இருப்பேன்னாரு. ஒபிஸாக இருக்கும்போது என்ன ஆகும், கிடைக்கிற சன் எக்ஸ்போஸில் இருக்க வைட்டமின் டி நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு போய் சேர்ந்துக்கும். கொழுப்பு மண்டலத்தில் அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் சேர்ந்துக்கும். அது நம்ம செயல்பாட்டுக்கு சரி வராது.
அதனால தான் ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு வைட்டமின் டி சன் எக்ஸ்போஷரில் இருந்தாலும் அது எல்லாமே அந்த கொழுப்பில் போய் படிஞ்சிறதுனால நம்மளுடைய அன்றாட இயக்கத்திற்கு அந்த வைட்டமின் டி நம்மளுக்கு கிடைப்பதில்லை. மலைச்சாமி அந்த வகையிலையும் அந்த உடல் பருமனால் நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைக்கல. அவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் வேலை செய்கிறாரு. காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி ஆயிடுது. சன் எக்ஸ்போசர் சுத்தமாக இல்லை. ப்ளஸ் உணவு வகையிலையும் அவர் எந்த மாதிரி டைப்புன்னு தெரியல. ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றாரா என்னங்கிறத அவர் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதனால் அவருக்கு வைட்டமின் டி ஐ திங்க் தட் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை சப்ளிமெண்ட் மூலம் எடுத்துக்கொள்வது நல்லது என்று நம்புகிறேன். இந்த இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.